அனைவருக்கும் வணக்கம். நடப்பு ஆண்டில் காலேஜ் முடிச்ச யூஜி பிஜி மாணவர்களா நீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அரசு பணியில் அமர்த்தணும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காண்டி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இளம் தலைமுறை 2026 என்ற பெயர்ல ஒரு மாபெரும் ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். எப்போ சார் நடத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற மே 17, அகைன் மே 24, அது மட்டும் இல்லாம ஜூன் மாதத்திலையும் 7, 14, 21, 28 இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்முடைய ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய 87 கிளைகளிலும் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடைபெற உள்ளது. இந்த டெஸ்ட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது 1 இயர் கோர்ஸ். கம்மிங் ஜூலைல இருந்து அகைன் 2027 ஜூன் வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கிளாஸஸும் உண்டு, 2 டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வின்னர்ஸ், ஓகே, டேப்ல படிச்சு பாஸ் பண்ண வின்னர்ஸ் அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸஸ் இருக்கும், நிறைய மென்டரிங் செஷன் இருக்கும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துற நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன் பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A and 4. ஓகே, உள்வதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாம நிறுத்துவாங்க. உண்மைதான். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எப்பொழுதுமே உயர்வாகவே இருக்கணும். அந்த உயர்வு கைகூட விட்டாலும் அந்த நினைப்பை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாதுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம யூஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருந்தாலும் இந்த இளம் தலைமுறை யங் ஜெனரேஷன் 26 இந்த ஒரு பேஜ்ல நீங்க இணைஞ்சு உங்களுக்கு அனுபவப்படியான அரசு பணியை பெறணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சொல்லி அடுத்தடுத்த கால்ஃபர் தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம சிலபஸை குவாலிட்டியை படிச்சோம் அப்படின்னா அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸாம் எழுதி என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸாமை கிராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம படிப்புலாம் ஒண்ணுதான், எழுதக்கூடிய எக்ஸாமும் பார்க்குற வேலை தான் வேற தவிர படிப்புலாம் மோஸ்ட்லி சேம் தான். ஓகே, ஸோ லிசன். அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A and 4 யங் ஜெனரேஷன் 26 இதான் அந்த பேஜோடைய பேரு. இளம் தலைமுறை 2026 ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் பொறுத்தவரை மே 17 இருந்து ஈவன் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 பேசிக்கா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நம்ம அதை அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 50% வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ்ல உங்களுக்கு கன்செஷன் இருக்கு. மே 17 அகைன் 24, ஜூன் 7, 14, 21, அகைன் 28. ஓகே, ஸோ கிளாஸஸ் பொறுத்தவரை நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றோம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த டூரேஷன் பொறுத்தவரை 1 இயர் கோர்ஸ். ஜூலை டு 2027 ஜூன் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸும் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் டேப்னுடைய ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகே, டேப்னுடைய 87 பிரான்ச்சஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க எவ்ரி சண்டே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா, நடப்பு ஆண்டுல கல்லூரி முடிக்கும் யூஜி அண்ட் பிஹெச்டி மாணவர்களை அரசு அதிகாரிகளாக உருவாக்குறது, அதான் எங்களுடைய இலக்கு. ஓகே, ஸோ இதுக்கான என்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறத சொல்றேன். சரி பாருங்க. ஸோ பாடத்திட்டம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் பொறுத்தவரை திருக்குறள் பற்றிய அடிப்படை செய்திகள் மற்றும் திருக்குறள் 5 அதிகாரங்கள். ஓகே, ஸோ அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல், அதிகாரம் 8 அன்புடைமை, அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை, அதிகாரம் 40 கல்வி, அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. ஓகே, இந்த 5 அதிகாரத்துல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின். அதுக்கடுத்து ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்துகள், சார்பெழுத்துக்கள், சொற்களின் வகைகள், வாக்கியம், வினா எழுத்துகள், சுட்டெழுத்துகள், வினா விடை, இந்த டைட்டில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அப்ப டோட்டலா திருக்குறள் 5 கொஸ்டினும் அகைன் தமிழ் இலக்கணத்துல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, 5, 10, 15 இது தமிழ். அதுக்கடுத்து மேக்ஸ்ல ஒரே சாப்டர் பெர்சன்டேஜ், சதவீதம். இந்த சாப்டரை நீங்க படிக்கணும் அப்படின்னா நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல
பெர்சன்டேஜ் இந்த டாபிக்கு இந்த டைட்டிலுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்தாலே இந்த 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி காரணவியல் ரீசனிங்ல வந்து பகடை, கடிகாரம், திசை, டைஸ், கிளாக் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதுக்கு நம்முடைய டேப் போலீஸ் யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல இந்த 3 டாபிக்குமே நிறைய வீடியோஸ் இருக்கு. அது நீங்க எடுத்து பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி. ஓகே. பகுதி, அட்டவணைகள், முகவுரை, அடிப்படை உரிமைகள் 4 டைட்டில் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ், ஷெட்யூல், பிரியாம்பிள், அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது மாதிரி ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அந்த ஐஎன்எம்ல வந்து தமிழ்நாட்டின் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த சாப்டர் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்தியன் ஜியாகிரபி, இந்திய புவியியல்ல இந்தியா அமைவிடம், இந்தியா இயற்கை அமைவுகள். ஓகே. ஸோ இந்தியா லொகேஷன், அகைன் இந்தியாவுடைய பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே, பொது அறிவு. ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து இந்தியாவுடைய அடிப்படை தகவல்கள், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தகவல்கள். ஸோ இந்தியாவுடைய அடிப்படை தகவல்கள் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசங்கள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஓகே. அகைன் வந்து முதல் பிரதமர், முதல் குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி இந்தியாவை பத்தி அதோடைய அச்சரகை, தீர்க்கரகை. ஓகே. அந்த மாதிரி பவுண்டரிஸ் என்ன, இந்தியா சுற்றியுள்ள அண்டை நாடுகள், அதோடைய கேபிட்டல்ஸ், ஸ்டேட்டுடைய கேபிட்டல்ஸ், ஸோ ஒரு ஸ்டேட்டினுடைய அந்த மாநில விளையாட்டுகள், இந்த மாதிரி உள்ள பேசிக் ஃபேக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்தியா அடிப்படை தகவல்கள், தமிழ்நாடு அடிப்படை தகவல்கள், இந்தியாவில் முதல் தலைவர்கள். இந்தியாவில் முதல் தலைவர்கள் அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரதமர், ஃபர்ஸ்ட் துணை பிரதமர், முதல் குடியரசுத் தலைவர், முதல் துணை குடியரசுத் தலைவர், முதல் சபாநாயகர், முதல் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே. முதல் நீதிபதி, முதல் தலைமை நீதிபதி, முதல் ஆர்பிஐ கவர்னர். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களின் முக்கிய தினங்கள், இம்பார்ட்டன்ட் டே மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே. தற்போது முக்கிய பொறுப்புகள் வகிப்பவர்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களின் முக்கிய தினங்களும், அகைன் தற்போது முக்கிய பொறுப்புகள் வகிப்பவர்களும் அப்படி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல், பர்சன்ஸ் கரண்ட்லி ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். ஓகே. ஆர்பிஐ கவர்னர் யாரு, உச்ச நீதிமன்றத்துடைய தற்போதைய தலைமை நீதிபதி யாரு, இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 5 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 50 வினாக்கள். ஓகே. 50 வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கோ இல்லை நெட் சோர்ஸோ பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ டேப்ல இருந்தும் இதற்கான மெட்டீரியல்ஸ் வந்து 1 or 2 daysல உங்களுக்கு வந்து நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதையும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெஸ்ட் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பட் கட்டாயம் நீங்க டெஸ்ட் எழுதுங்க. ஸோ டெஸ்ட் எழுதினாலே உங்களுக்கு வந்து சம் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி வருகின்ற மே 17 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டிகிரி முடித்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், அகைன் யூஜி, பிஜி, ஆல் டைப். ஓகே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். எனக்கு வந்து ரெகுலர் பேஜ். அப்படி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டிகிரி முடிச்ச உடனே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 1 இயருக்குள்ள உங்களுக்கு வந்து சிலபஸை ப்ராப்பரா முடிச்சிருவாங்க. ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் நீங்க வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்க. பிளஸ் நிறைய ஆசிரியர் பெருமக்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பயிற்சி, முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றிமாங்க. அதன் அடிப்படையில் இந்த பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் இணைந்தால் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க டிகிரி முடித்த இப்போ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க, அந்த மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம்ல அப்ளை லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய பர்சனல் டேட்டா கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தரா எங்களுடைய பிரான்ச்ல இருந்து பிரான்ச் அட்மின் ஆர் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தரா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ மறக்காம நீங்களும் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ணி சொல்லுங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அரசு பணி என்பது ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம். ஓகே. நம்ம இளம் தலைமுறை 2026 இந்த பேஜ்ல இணைந்து நல்ல முறையில படித்து அரசு பணியை பெற்று மாணவர்களுக்கு நேர்மையான முறையில வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு
அரசு பணி கிடைக்க டேஃபுடன் கைகோருங்கள். நன்றி, வணக்கம்.